வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒருவர் கூட யோக்கியர்கள் கிடையாதா? மீண்டும் மீண்டும் சிக்கக்கூடிய வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அதிரடியான ஒரு கருத்து ஒன்றை ஆதாரத்துடன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சென்னையில் நடைபெற உள்ள கார் ரேஸ் நிகழ்ச்சியில் 25,000 முதல் 1 கோடி வரை தொழிலதிபர்களை மிரட்டி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பணம் பறிக்கப்படுவதாகவும் நிதி வழங்கவில்லை என்றால் சிக்கலில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற தகவல்களையும் தெரிவித்திருப்பதாக தற்பொழுது ஆதாரத்துடன் அண்ணாமலை அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது சென்னையில் நடைபெற உள்ள ஃபார்முலா 4 கார் பந்தய நிகழ்ச்சி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கனவு திட்டம் என்றே கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு இந்த போட்டி சென்னையில் நடத்துவதற்காக சாலை தடுப்புகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதியும் வழங்கப்பட்டது. ஃபார்முலா 4 கார் பந்தய ஒத்திவைக்கப்பட்டு நடப்பாண்டு ஆகஸ்டில் இந்த நிகழ்வு நடக்கப்பட போவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான ஸ்பான்சர்ஸை மிரட்டி பணம் வாங்குவதாகவும் முழுக்க இது பணம் பறிக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றும் கோவையை தேர்வு செய்து முக்கியமான தொழிலதிபர்களை மிரட்டி பணங்களை வாங்குவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூலிப்படைகளை ஏவி அவர்களது நிறுவனத்திற்கு சென்று பணத்தை வாங்குவதாகவும் அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில் ஊழலுக்காக புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்து தனது இந்தி கூட்டணி கட்சிகளுடன் புதிய ஊழல் பாதையை அமைத்து கொடுப்பதில் திமுக தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஊழலை விட தற்பொழுதுதான் மக்களிடமும் சரி தொழிலதிபர்களிடமும் சரி மிரட்டி பணத்தை ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த செயலை செய்து வருவதாகவும் இதற்கான ஆவணங்கள் அனைத்தும் தன்னிடம் இருப்பதாக அண்ணாமலை அவர்கள் இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார். மேலும் இதற்கான தண்டனையை நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடைவார் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்றும் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த கார் ரேஸ் எதற்காக நடத்தப்படுகிறது என்று நமது அனைவருக்கும் தெரியும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களது நெருங்கிய தோழியாக இருக்கக்கூடியவருக்கு இந்த கார் ரேஸ் நடத்துவதில் ஆர்வம் உள்ளது. அதற்காகத்தான் இந்த கார் ரேஸை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்துவதாக தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியும் வருகிறது. இந்த கார் ரேஸில் அந்த நடிகை கலந்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. அவருடைய தோழி ஆசைப்பட்டதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்கு தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிக்கப்படுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்.